செம்மரங்களை வெட்ட முயன்றதாக ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட 32 தமிழக தொழிலாளர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை ஆந்திராவில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், 32 தமிழக தொழிலாளர்களும் எப்போ எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்காங்க? அதாவது 9:30 ரேணுகுண்டா காவல் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அந்த 32 தமிழர்களும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். அந்த மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு திருப்பதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே அவர்கள் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். அந்த ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அந்த நீதிபதி பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற காவலில் அவர்களை அடக்கி இருக்கிறார்கள். இதுதான் அந்த சிறையில் அடைப்பு குறித்த தகவல்கள். ரமேஷ், கைது செய்யப்பட்டிருப்பவர்களுடைய உறவினர்கள் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா? இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இது போன்ற விஷயங்களில் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர்கள் செம்மரம் வெட்ட சென்றதாக வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த அடிப்படையில் ஒரு அபன்ஸ் அடிப்படையில் வந்திருப்பதால் இது உண்மையிலேயே செய்யப்பட்டதா என்பது குறித்து அவர்கள் அந்த பகுதியிலே ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் இந்த முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்த செம்மர கடத்தல் பிரிவு தடுப்பு பிரிவு டிஎஸ்பி ரவிக்குமார் சொல்லும் பொழுது, தமிழக அரசிற்கு நாங்கள் முறைப்படி தெரிவித்திருக்கிறோம். அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்கு இவர்களிடமிருந்து மொபைல் எண் வாங்கப்பட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நாம் தற்போது இங்கு வரை இருக்கிறோம். இதுவரை ஒரு சில உறவினர்கள் தான் வந்திருக்கிறார்கள் தவிர பெரும்பாலானவர்களுடைய உறவினர்கள் வரவில்லை. அது மட்டுமில்லாமல் சிலருக்கு மிகவும் மலைப்பகுதியில் இருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர் போலூர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை இந்த அதிகமான அளவில் இங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 32 பேரில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 29 பேர், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 2, சென்னையைச் சேர்ந்தவர் 1. அதாவது இந்த பழங்குடியின மக்களை இன்னும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்க விவரமே தெரியாமல் இருக்கிறது. சில பேருக்கு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு செல்பேசி வசதி கூட இல்லை என்று இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு இந்த விவரம் எல்லாம் செய்தி அடிப்படையில் தெரியும் பட்சத்தில் தான் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அவர்கள் உறவினர்கள் பல பேருடைய உறவினர்கள் வருவார்கள் என்று தெரிகிறது. மற்றபடி ஒரு சில உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலவரம் குறித்த செய்திகள். ரமேஷ், தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.